18% தான் கிடைக்கும். அப்போ இந்த மினரல்ஸ் குறைபாடுனால என்ன ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உடல் சோர்வு ஏற்படுது. இதை தாண்டி ஞாபக மறதி அதிகமாகுது. இதை தாண்டி நமக்கு நோய் தொற்றுகள் ஈஸியா தொற்றுது. இந்த ஞாபக மறதி அதிகமாக காரணம் மினரல்ஸோட குறைபாடு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா காலையில 7 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா ஒரு டீ குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்டிவ் ஆகும். மண்டையில பல்பு 11 மணி ஆகும். அப்போ வரையும் அப்படியே உழுந்துட்டே போவோம். ஏன்? கனிம சத்து சரியா கிடைக்கல, அதனால நம்ம ஆக்டிவா ஒர்க் பண்ண முடியல. அப்போ இந்த மினரல்ஸ் நமக்கு என்ன பண்ணுது? ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி தருது, குறையாம பாதுகாப்பு, நோய் தொற்று வராம நம்ம பாதுகாப்பு செய்யுது. இதை தாண்டி சோர்வு தன்மை வராம நம்ம பார்த்துக்கணும். சோ அப்போ இந்த மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யணும் அப்படின்னா 63% மினரல்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த சிஎம்டி இருக்கு. இது தண்ணி வடிவில் இருக்கும். 1 லிட்டர் தண்ணியில 7 டிராப் விட்டு டெய்லி பழகுனீங்க அப்படின்னா உங்க உடலுக்கு தேவையான மினரல்ஸ் கிடைக்கும். இந்த டிராப் எங்க கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிஜிட்டல் வேர்ல்ட், நீங்க போன் எடுத்து செக் பண்ணீங்கன்னா எல்லாமே தெரியும். நீங்க உலகத்திலேயே அதிகப்படியான மினரல்ஸ் இருக்கக்கூடிய தண்ணீர் எங்க இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா அது சால்ட் வாட்டர் ஆஃப் லேக் தான் காமிக்கும். அந்த நதி எங்க இருக்கு அப்படின்னா அமெரிக்கா இருக்கு. சோ இன்னைக்கு அந்த நதியிலிருந்து இந்தியா உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படின்னா அது வெஸ்டீஜ்ங்கிறதுல மிகப்பெரிய பெருமை. செக் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த தண்ணியில என்ன இருக்கு அப்படின்னா பொட்டாசியம் மெக்னீசியம் சல்பேட் அதிகமா இருக்கு. அதனாலதான் நமக்கு இதுல மினரல்ஸ் அதிகமா கிடைக்குது. மினரல்ஸ் மாதிரியே விட்டமின்ஸோட தேவைகளும் இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஒவ்வொரு விட்டமினும் ஒவ்வொரு வேலை பார்க்கும். விட்டமின் B12 ரத்தத்தை அதிகமா உற்பத்தி பண்ணும். விட்டமின் C நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா தரும். விட்டமின் D எலும்புகளுக்கு தேவையான வலுக்களை தரக்கூடியது. மல்டி விட்டமின்ஸ் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு சப்ளிமெண்டா இருக்கு. சோ இது சப்ளிங்குவல் ஸ்ப்ரே மெத்தட். நீ நம்ம சாப்பிடுற சாப்பாடு இயற்கைக்கு போதா, அது சக்திகளா பிரிஞ்சு உடலுக்கு சக்திகள் போதா, நீங்க உடம்புல இறப்பையோட உறிஞ்சு தன்மை எவ்வளவு பர்சன்டேஜ்னா 20%. நீங்க உடம்புலயே அதிகமான உறிஞ்சு தன்மை எந்த பகுதி இருக்குன்னா நாக்கு அடிப்பகுதி 90%. சரி, எல்லாமே சப்ளிங்குவல் ஸ்ப்ரே மெத்தட் கொடுத்திருக்காங்க. நாக்கோட அடிப்பகுதியில ஸ்ப்ரே பண்றது மூலமா ரத்த நாளங்கள் வழியா சென்று இமிடியேட்டா உடம்புக்குள்ள அந்த விட்டமின் குறைபாட நிவர்த்தி பண்ணுது. நீங்க ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறீங்க, டேப்லெட் காய்ச்சல் எடுத்தீங்கன்னா அது உடம்புல போய் ரியாக்ட் பண்றதுக்கு 45 ல இருந்து 30 நிமிஷம் எடுக்கும். பட் நீங்க விட்டமின் சி உடம்புல கம்மியா இருக்குன்னா உடனே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சப்ளிங்குவல் ஸ்ப்ரே மெத்தட் மட்டும் தான் பாசிபிலிட்டி. நீங்க டைரக்ட் செல்லிங்ல இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வெஸ்டீஜ் மட்டும் தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்திருக்கவங்கள கேட்டு பாருங்க. பாக்கெட்ல எப்பவுமே டேப்லெட் வச்சிருப்பாங்க. லைட்டா பெயின்